4000 வருடத்திற்கு ஒரு முறைதான் சூரியனை சுற்றி வரும் கோள்கள் ஒரே நேர்கோட்டில். அப்பொழுது சித்தர்கள் அடுத்த 4000 வருடத்திற்குள் ஐம்பூதங்களால் ஏற்படக்கூடிய பேரழிவுகளை பாம்பு பஞ்சாங்கத்தின் மூலம் கணக்கிடப்படுகிறது. இந்தியாவின் கடைகோடியான ராமேஸ்வரத்தின் அருகே உள்ள கிராமத்திலிருந்து ஒரு பேரழிவு நடைபெற உள்ளது என்பதை சித்தர்கள் கணிக்கின்றனர். அந்த பேரழிவை அங்கேயே தடுத்துவிட வேண்டும். இல்லை என்றால் உலக மேப்பில் இந்தியா இருக்காது என்பதை தெரிந்து நவபாசான விநாயகர் சிலை ஒன்றை செய்கின்றனர். இந்த சிலை மூலமாக அந்த பேரழிவு முற்றிலும் தடுக்கப்படுகிறது. சாமி, நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னா, உங்கள் ஊரில் மழை இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, விவசாயம் இல்லை, ஆடு மாடெல்லாம் இற இல்லாமல் பூரா விற்றுட்ருக்கீங்க. அதானே? முனியா, அடங்க மாட்டேலா? என்ன அவசியமா வந்தீங்க? பிள்ளையார்களுக்கு உபாயம் வச்சிருக்க, அது விஷயம் பார்த்தாப்பா பேச அதெல்லாம் முடியாது. எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அம்னியா ஒரு ஜல்லிக்கட்டு போக வேண்டியிருக்கு. பாத்தீங்களா பண்ண, இவன் என்னமோ வெத்தலை பக்கு வச்சு அடிச்ச மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கான். மனசுக்குள்ள மைனன்ற நினப்பு. அதான் என்ன தள்ளி வச்சுட்டீங்கல்ல, அப்புறம் ஐயா போவையா? காளையா, கொஞ்சம் சொல்றது கேளப்பா. ஊர் நல்லதுக்காக ஊர் மக்கள் உன்னை தேடி வந்திருக்கான். ஒரு திருட்டு பிள்ளையர் வேணும், அதை மட்டும் எப்படியா திருடி கொடுத்துட்டேன்னா மக்கள்லாம் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா இருப்பாங்கப்பா. ஊரே மழை தண்ணி இல்லாமல் வறட்சியாக இருக்குப்பா. கொஞ்சம் எப்படியாவது அந்த சிலையை திருடி கொடுத்துட்டாக்க நீ என்ன கேட்குறியோ அதை செஞ்சு கொடுக்குறேன்னாப்பா. அதான் நான் பார்த்தேன், ஏதோ ஊருக்கு நல்ல செய்ய போறீங்கன்னு நினச்சேன். திருப்பி நீ திருட்டு பண்ணதாக ஆக்க பார்க்குறீங்களா? அதெல்லாம் முடியாதியா, உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கேன். ஒரு இடத்த கழுவினீங்க. காளையா, சரி, உலகத்தில் எங்கே இருந்தாலும் அந்த பிள்ளையார நான் தூக்கிட்டு வந்து கொடுத்துட்றேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் எதுவும் பேச்சு மாற மாட்டீங்களே. அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன்ப்பா. எதுவாக இருந்தாலும் கொடுத்துருவோம்ப்பா. என்னப்பா கேட்டுக்கிட்டேலப்பா? சிலையை கொடுத்துட்டு கேட்டுக்கிறேன். ஊர் பெரிய மனுஷங்கள்லாம் நம்பலாம்ல? முழுசா என்ன நம்பி செய்யப்பா. இப்போ நீங்கள் கிளம்பலாம், போயிட்டோம். Hey John, the indicator is showing in India, and that too it is in Tamil Nadu. Yeah, it's Sadragiri Hills. Yes, immediately we have to move to Sadragiri Hills and we have to find the stay right now. Yeah. உனக்கு முடிஞ்சிருச்சு. டேய் காளையா, உன் பரம்பரை பற்றிய கட்டிட பற்றிய. டேய் என்ன சொல்கிறான்? செல்லியை தூக்கிட போல இருக்கு. அதான் அந்த அரச மரத்துக்கிட்ட இருந்துச்சு. நீங்கள் தூக்கலையா? இல்லையே. அதை நீங்கள் தூக்கிட்டு போய் என்னச்சுண்டா? முதல்ல அங்கே பிள்ளையா இருந்துச்சா? தெரியலையே. நீங்களும் தூக்கல, நானும் தூக்கல. சரி, வா நாளைக்கு நைட்டு வருஷம் நாட்டு பக்கம் போகலாம். சரி வா கிளம்பு. Oh no, we lost the signal. The signal is very weak here. We can't find. Let us go a little forward and find it.
Yeah. Yeah, the signal is there. Yeah, come, let's follow it. Come fast. We don't have time. Yeah, it is nearby only. Yeah, the signal is showing here. Yeah. Guys, come here. Yeah, come forward. Come on. Yeah, the indicator is showing the signal here. Yeah. Yeah. We found the signal. We are very near to the signal. Come on, guys. Yeah. It's here. It's here. We found the signal. Super. Wow. It's here. Yes, we found the place. It is here only. Yeah, we are near the place. Yeah, guys, dig a place here. Hey, stop it. Yeah, it's here. Yeah, dig in your hands. Take the mud in your hand. Yeah, slowly. Wow, super. We found it, man. We found it. Great. Yeah. Wow, what a beautiful. Wow. Really. Hey, who are you, man? What are you doing here? ஏய் தர சொல்றது புரியுது? எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ தெரியும் பாரு நம்ம யார். ஏரியாக்குள்ள எங்களுக்கு யாருங்க? ஏய் தூக்குடா பிள்ளையாரா. நான் பெருசுகளா? என்ன முறப்பு? தள்ளிக்க. ஏய் காளை எங்கயா? அதான் வந்துட்டாப்ல. வா காளையா, வா போடு. காளையா, இந்த ஊருக்கும் ஊர் மக்களுக்கும் ரொம்ப புண்ணியத்தை தேடி கொடுத்துருக்கப்பா. ரொம்ப பெருமையா இருக்கப்பா. என்னப்பா ஊர் மரியாதை இதாப்பா. ஏன் இந்த பணத்துக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு இந்த விளையாடிட்டு இருந்தேனா? அப்புறம் என்னப்பா, அண்ணன் கேட்டா கோயில் நடத்த எழுதி கொடுக்குறோம், பொண்ணை கேட்டா ஊர்ல உள்ள நல்ல பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிறோம். இதுக்கு மேல என்ன வேணும் உனக்கு? சொன்னாதானே தெரியும் காளையா. இந்த ஊர் நாட்டு வைக்கிற பொண்ணு அம்சவல்லி. அவளை நான் விரும்புகிறேன், அவள் என்ன விரும்புகிறான். காளையா
அவ என் வீட்டுக்கு வர வேண்டிய பொண்ணு. அட போயா, அவன் உன் வீட்டுக்கு வரானோ இல்லையோ, என் வீட்டுக்கு வரணும்னு அவளே முடிவு பண்ணிட்டா. மறுபடி பொண்ணு வைக்கிறேன், கொடுத்தா நல்லது, இல்லைன்னா நானே அந்த பொண்ணை தூக்க வேண்டியிருக்கும். காளையா, வேலையா பாரியா. ஏய், நீ எப்படி பொண்ணை தூக்குற நான் பாக்குறேன்டா. பாத்துருவோமா? பிள்ளையார் தூக்கிட்டு வந்த எனக்கு இந்த ஊர் பொண்ணை தூக்க தெரியாதா? பாப்போம். போடா போடா டேய் போடா டேய், போடா டேய். உங்களுக்கே சவால் விடுறா. பச்சை கலரில் இருக்கு. இது நவபாசன சிலைக்கான சந்தனம் பச்சை கலரில் மாறும். புரியலையே. வணக்கம் பண்ண. வணக்கம் பூசாரி. அது ஒன்றும் இல்லை பூசாரி. ஆமாம், நம்ம பையன் ஏதோ நவரசம் புனல் பூசணம் ஏதோ சொல்கிறானே, அது என்னது அது? அது நவரசம் இல்லையா, ஆ, அதுக்கு பேர் நவபாசனம். 9 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது தான் அப்ப சிலை செய்யணும். சரி. அந்த 9 நவக்கிரகங்களுக்கு என்னென்ன செடி இருக்குன்னா, ஆ, கேதுக்கு வீரமும், ராகுக்கு பூரமும், சரி. சூரியனுக்கு பாதசமும், ம். சந்திரனுக்கு மருதார சிங்கம், அட, என்னையா நீ செவ்வாய்க்கு என்னமோ லிங்கனும், என்னமோ சொல்லிட்டு இருக்க. போயா புதனுக்கு நீ. தெந்தியும், வியாழனுக்கு வெள்ளி பாசனமும், வெள்ளிக்கு மனோசிலையும், சனிக்கு தாளகமும், இந்த மூலிகைலாம் தேடி கண்டுபிடிச்சு ஒன்றா சேர்த்து வச்சு இடித்து சாராக்கி சிலை செய்யணும். அப்படி செஞ்சாதான் அது நவபாசன சிலை. இந்தியாவிலே 2 சிலை தான். ஒன்று பழனி முருகன் கோயில் சிலையும், நம்ம ஊருக்கு கிடைச்ச பிள்ளையார் சிலையும். இந்த சிலை கிடைச்சதுலேருந்து நம்ம ஊருக்கு பிடிச்ச பீடை கெட்ட காலம் எல்லாம் போயிடும். அதனால் இந்த சிலையை பத்திரமா பார்த்துக்கிறது நம்ம பொறுப்பு. எப்படி விஷயத்தை ஆரம்பிக்கிறது? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது. நான் சொல்கிறது உனக்கு புரியுதான்னு பார்ப்பவா? காலங்காலமாக கோயில் சாமி பூஜைன்னு இருக்கிய, உனக்குன்னு ஏதாவது வீடு வாசனை ஏதாவது யோசிச்சு பார்த்துருக்கியா? இப்போ என்ன சொல்ல வர்றீங்க? எல்லாம் தான் நவபாசன சிலையை பற்றி தான். 1000 கோடி பெருமானங்கள சொத்தியாது. அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. நீ நினைச்சா கோடியில் அப்படியே பொருளலாயா நீ? ஐயா, ஊரே காக்க வந்த சாமியா, ஊருக்குள்ள நாம மட்டும் நல்லா என்னய்யா இருக்குன்னு சொன்னா தப்புங்கயா. தெய்வம் தான் இருங்கயா, வேணாமியா. நானும் கொஞ்சம் யோசிக்காம பையன் பேச்ச கேட்டு கொஞ்சம் புத்தி தடுமாறிட்டேன். இந்த ஊரும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும். கிளம்புங்க. போயிட்டோம். பூசாரி, மனசோட வச்சுக்குங்க. டேய், நமக்கு இந்த ஊர் தாண்டா முக்கியம். இந்த ஊரு நல்லா இருக்கணும், நம்ம பூசாரியும் நல்லா இருக்கணும். அப்பா சொல்லிட்டேன்லப்பா, ரொம்ப நல்லா இருப்பார். காளையம் கூட்டாளிகளுக்கு நடு சாமத்தில் இங்கே என்ன வேலை? இருக்கே. அன்னைக்கு பார்க்கும்போது அந்த செவப்பு குறியில என்னாச்சு இன்னைக்கு மாப்ள? இருக்குதே, என்னவா எல்லாம் அந்த இருக்கும்? அம்சலிக்காக தான். என்ன நடக்குது இங்கே? ஏய், சிலை எங்கடா? பெருங்காய வச்சுட்டு வரீங்க? யோ பண்ணையாரே, உங்களுக்கு காலனுக்கு பிரச்சனைனா பேசி தீர்த்துக்குங்க. நடுவுல எங்களை கோத்து விடாதீங்க. வாடா மாப்ள. ஆ மச்சான், போலாம். டேய், டேய், இதுக்கு தான்ப்பா சொன்னேன், செஞ்சதுக்கு அப்புறம் பணத்தை கொடுக்கலாம்னு சொல்லி. இப்போ எப்படி போறானுங்க பாத்தியா? தெரியுமியா, 2 நாளா நான் வந்து பார்த்துட்டு போனேன். இங்கே உங்களை பார்த்ததுனால தான் என் சந்தையை ஊர்ஜிதமாச்சு. ஒரு பெரிய மனுஷனா இருந்துட்டு செய்கிற காரியமையா இதெல்லாம்? டேய், 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 போடுறா. எவ்வளவு பணங்காசு இருந்து இன்னும் இந்த எச்சக்கலை குத்தி உங்களை விட்டு போகல. நீ விலக. நிலத்து கொண்டு போய் பணங்காட்டில் போடுறா.
பூசாரி 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 யார் பிடிக்கணும் கூட வயலு நல்ல காளையா வேற வித்து பல கோடி எடுத்துக்கிட்டு பேரத்தோட ஒத்து வர மாட்டிட்டு பன்னியாரமானும் சேர்ந்து என்னைய கத்தியால குத்திட்டாங்க காளையா. வாங்க பூசாரி ஆஸ்பத்திரிக்கு போலாம். என்னைய விடுக்காளையா, எனக்கு ஒரு சத்தியப்படி கொடுக்காளையா, யோசிக்காத காளையா, சில நம்மளை விட்டு போக கூடாதியா. காளையா பூசாரி பூசாரி காலங்காலமா திருட்டு போய் என்ன ஓரம் கட்டி வச்சிட்டீங்களா? நானும் உங்களை மாதிரி குடும்பஸ்தான தான்டா ஆசைப்பட்டேன். அதனால தான்டா அவங்கள உயிரோட விட்டு போறேன். ஏய் சொடக்கு, நீ எங்க ஊரில் பெரிய மனுஷன்றாயடா, ஆனால் பணத்துக்காக கொலை பண்ணுறாயடா. யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரிலடா. சிலைன்றாங்க, பணம்ன்றாங்க, ஒன்றுமே புரியலடா. எனக்கு தெரிலடா யாரை நம்புறது நம்பக்கூடாதுன்னு சொடக்கு. சொடக்கு ஏய் சொடக்கு, அம்சோனே He's not a human being. Actually, he's a robotic tree. Soli! நம்ம வாழண்டி பொறுத்துக்க, நம்ம வாழணும் அம்சு, அம்சு பொறுத்துக்க, அம்சு நம்மளை காப்பாற்றுற அம்சு, நம்ம வாழணும் அம்சு, அம்சு அம்சு. ஐயா 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 சாமி, எனக்கு எந்த கோயிலுக்கு நான் போனதில்லை, யாரையும் எடுத்து கும்பிட்டதில்லை. முதல் முறையாக கும்பிட்றேன் சாமி. நாங்கள் வாழணும் சாமி, நாங்கள் வாழணும் சாமி. எங்களை காப்பாற்றுங்க சாமி, எங்களை காப்பாற்றுங்க சாமி. நாங்கள் வாழணும் சாமி, காப்பாற்றுங்க சாமி. உங்கள் பிறவி கர்மா இதோடு முடிந்து விட்டது. உங்களுக்கு மறுபிறவியே கிடையாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. காளையனும் வம்சவலியும் இனிவரும் காலங்களில் உலகம் காக்கும் தெய்வங்களாக போற்றப்படுவார்கள்.
உங்கள் ஆத்மா சாந்தி அடையும்.